புதிய ஏற்பாட்டு நம்முடைய ரட்சிப்பின் பேசும்போது எதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு பேசும்போது என்னத்தை அதிகமாய் சொல்லுது, முக்கியமாய் சொல்லுது, பிரதானமாய் சொல்லுது, வலியுறுத்தி சொல்லுது? எந்த ஆபத்தை அதிகமாய், முக்கியமாய், பிரதானமாய் வலியுறுத்தி புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லி காண்பிக்குது? இதிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதை ரொம்ப வலியுறுத்தி முக்கியமாக பிரதானமாக சொல்லுது புதிய ஏற்பாடு? பாவம். பாவம். புதிய ஏற்பாட்டுக்கு போயிட்டு எதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் இருக்கிற பதில் என்னது? பாவம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரதானமாக இருக்கிற பதில் என்னது? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். முக்கியமான பதில்னா, எல்லாத்த காட்டிலும் முக்கியமான, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிற பதில் பாவம். பாவம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை போதனை. ஆனால் நமக்கு ஒருவேளை அது கிரகிச்சு கொள்றது கஷ்டமா இருக்கலாம். என்னங்க மிகப்பெரிய ஆபத்து? எப்படிங்க பாவம் மிகப்பெரிய ஆபத்தா இருக்கலாம்? ஆகவே ரெண்டாவது, நான் அதுக்கு வேண்டிய சில ப்ரூஃப்ஸை கொடுக்க விரும்புகிறேன். எதை வச்சு சொல்லலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் பாவம் மிகப்பெரிய ஆபத்துன்னு? சில காரணங்கள், சில ப்ரூஃப்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. நாம பெரிய ஆபத்துன்னு நினைக்கிற மற்ற காரியங்கள், மற்ற தீமைகள்லாம் எங்கிருந்து வந்தது, எதனால வந்தது? பாவத்திலிருந்து தான் வந்தது. பாவத்தினால தான் இந்த உலகத்துக்குள்ள நுழைந்தது. ஆகவே இந்த மற்ற காரியங்களை விட பாவம் தான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த மற்ற காரியங்கள், அதாவது மற்ற காரியங்கள்னா இப்போ உலகம் இன்னைக்கு வந்து வெறித்தனம், வன்முறை இப்படிலாம் சொல்லும் பார்த்தீங்களா? பல விதமான தீமைகள் இந்த உலகத்தில் இருக்குங்க, இதுதாங்க ஆபத்து அப்படின்னு உலகத்தார் பார்ப்பாங்கல்ல. இது எல்லாமே எங்கிருந்து வந்து, எதனால வந்தது? வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்குது. பாவத்தினால தான் இந்த உலகத்துக்குள்ள நுழைந்தது. வேதத்தின் முதல் 3 பக்கத்தை வாசித்தீங்கனாலே தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஒரு காரியம் என்னது. மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமையோ ஆபத்தோ இல்லை. நல்ல ஒரு உலகத்தை தேவன் உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார், மிகவும் நல்லது என்று கண்டார். அந்த நல்ல உலகத்தில் எந்த தீமையும் இல்லை, எந்த நோயும் இல்லை. இப்போ எப்போ வந்தது, எப்படி வந்தது இதெல்லாம்? அந்த முதல் மனுஷன் பாவம் செய்தான். பாவம் செய்த உடனே எல்லா விதமான தீமையும் உள்ள நுழைஞ்சது. நோயிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, குடும்ப பிரச்சனையிலிருந்து, வெறித்தனத்திலிருந்து, வன்முறையில், எல்லாமே அங்கிருந்து தான் வந்தது. அதனால தான் வந்தது. எதனால? பாவம். அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேறான பிரச்சனை பாவம். இந்த மற்ற காரியங்கள் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுறது, உலகத்தினுடைய கண்ணுக்கு பெருசா தெரியுறதெல்லாம் வெறும் வெளியா தெரிகிற ஒரு சிம்டம் மாதிரி. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தலைவலின்னு சொன்னீங்கன்னா, வெறும் தலைவலிக்கு மாத்திரை கொடுக்குறவங்க பெரிய டாக்டர் கிடையாது. அந்த தலைவலி ஏன் வந்தது, அதுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு பார்க்கறது தான் பெரிய சிம்டம்னு ஒன்று இருக்கு. சிம்டம்னா வெளியே தெரிகிறது ஒன்று, ஆனால் உள்ள காரணமாக இருக்கிறது வேற. அந்த நல்ல டாக்டர் வந்து வெளியே தெரிகிறத மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உள்ள இது எதனால இது வருதுன்றத நிர்ணயிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க. வெறும் சிம்டமை ட்ரீட் பண்ண பத்தாது, வெறும் தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டா பத்தாது, அது ஓரளவுக்கு தான் பாருங்க இது பண்ணும். அதுக்கு காரணமாக இருக்கிறது தான் அதை விட ஆபத்து. அதை கரெக்டாக பிடிச்சி அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணும். அதை எப்படி கவனிக்கணுமோ கவனிக்கணும். அப்போ அது போல தான் வேதம் என்ன சொல்லுது, எப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த ஆபத்துகள், இந்த மற்ற பெருசாக நமக்கு தெரியுது, வன்முறை, அது இதுன்னு, வயலன்ஸ், வெறித்தனம், இதெல்லாம் பெருசாக தெரியுது. ஆனால் இதெல்லாம் வெறும் சிம்டம் தான். இதுக்கு பின்னால் இருக்கிற மூல காரணம் வந்து பாவம். எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற மூல காரணம் பாவம். மரணத்துக்கு பின்னால் இருக்கிறது பாவம். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே மனுஷனால பாவம் வந்தது, பாவத்தினால மரணம். மரணம்னா மரணம் ப்ளஸ் அதோட சம்மந்தப்பட்ட எல்லாமே. அப்போ ஒரு காரணம் வந்து பாவத்தினால தான் மற்றதெல்லாம் வந்தது. பாவத்தினால தான் மற்ற எல்லாம் வந்தது. ஆகவே பாவம் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு சொல்லலாம். இன்னொரு காரணம், பாவத்தினால மற்ற ஆபத்துகள்லாம், மற்ற தீமைகள் வந்ததுன்றது மட்டும் இல்லை, இந்த தீமைகள்லாம் விட இன்னொரு பெரிய தீமையில போய் முடியுது. இன்னொரு மோசமான ஒரு விளைவில் போய் முடியுது. மிக மோசமான ஒரு
முடிவுக்கு இந்த பாவம் கொண்டு போகுது பாருங்க. பாவத்தை சும்மா விட்டா, பாவத்தை கவனிக்கலன்னா, பாவத்தை கரெக்டான விதத்தில் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கவில்லை என்றால் அது எங்கே போய் முடியும்? வெறும் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஆபத்துகள் தீமைகள் மட்டும் கிடையாது, இதை விட பெரிய ஒரு ஆபத்து. அது என்னது? நித்திய நரகம். நித்திய நரகம். நித்திய நரகத்தில் போய் முடியுது பாவம். வேதம் அது ரொம்ப தெளிவாக போதிக்குது பாருங்க. பாவம் இந்த உலகத்தை நாசம் பண்ணது மட்டும் இல்லை, இந்த உலகத்தை இப்படிப்பட்ட உலகமாக ஆக்கினது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பாடையும் வேதனையும் உண்டாக்குனது மட்டும் இல்லை, கடைசியில் போய் நித்திய நரகத்தில் முடியுது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்து மரித்துட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த நியாய தீர்ப்பில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா நரகம். அப்படித்தானே போதிக்குது வேதம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மரணமோட முடிஞ்சிடல பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குன்னு வேதம் போதிக்குது. அந்த நியாய தீர்ப்புக்கு அப்புறம் ஒன்று பரலோகம் இல்லைன்னா நரகம்னு இருக்குது பாருங்க. நரகம் ஒரு நிஜமான ஒரு காரியம். அதை நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை பொதுவாக நம்ம நினைக்கிறது நமக்கே பிடிக்காது. எனக்கும் பேசுறதுக்கே பிடிக்கல. மரணத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை, நரகத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, பேசியே ஆகணும். மிகப்பெரிய ஆபத்துன்னு எடுத்துட்டோம் டாபிக்கு. மிகப்பெரிய ஆபத்துன்னு எடுத்துட்டா மரணம், நரகம் இதெல்லாம் வந்தே ஆகணுமே. நரகம் வேதத்தில் ரொம்ப தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நரகத்தை பற்றி போதிக்கிறவர், அதிகமாக போதிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு. அதிகமாய் வேதத்தில் நரகத்தை பற்றி போதிக்கிறவர் யாரு? இயேசு. தெரியுமா உங்களுக்கு? அன்பான இயேசு, இரக்கமுள்ள இயேசு, கிருபை உள்ள இயேசு தான் இந்த நரகத்தை பற்றி அதிகமாக போதிக்கிறார். ஆகவே அவாய்ட் பண்ண முடியாது. இயேசு பாருங்க நரகத்தை பற்றி பல காரியங்களை சொல்லுகிறார். அது எப்படி ஒரு அக்கினி இருக்கிற ஒரு இடம், அவர் தான் அதை அதிகமாக சொல்கிறார். 20 முறை சொல்கிறார். அது எரி நரகம்ன்றாரு, எரிகிற நரகம். உதாரணத்துக்கு மத்தேயு 18:9 நிறைய வசனங்கள் இருக்குது, அதை வாசிக்கிற நேரம் இல்லை பாருங்க. 20 முறை சொல்கிறாரு இது எரிகிற ஒரு நரகம் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, மற்ற இடங்களில் சொல்கிறாரு, இது நித்தியமாக இருக்கிற தண்டனை. அதாவது நரகன்றது நித்திய தண்டனையை அந்த இடத்துல இவர்கள் அனுபவிப்பார்கள், ஜனங்க அனுபவிப்பாங்க. மத்தேயு 25:46 சொல்றாரு பாருங்க, இது நித்தியமாய் தொடரும் இந்த தண்டனையும் வேதனையும். அந்தபடி இவர்கள், இயேசு சொல்லுகிற வார்த்தை, அந்தபடி மத்தேயு 25:46, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஒன்று நித்திய ஆக்கினை, இல்லைன்னா நித்திய ஜீவன், ஏதா ஒன்று. நித்திய ஆக்கினைன்னு போயிட்டா அது நித்தியமா போகுது, நித்தியமா அதுவும் தொடர்ந்து போயிட்டே இருக்குன்றார். மார்க் 9:48 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினை அவியாமலும் இருக்கும். முடிவே இல்லைன்றார். வேதனைக்கு முடிவே இல்லை. ரொம்ப ஒரு கொடூரமான இடம் இந்த நரகன்றது பாருங்க. ரொம்ப பயங்கரமான வேதனை. அது மட்டும் இல்லை, நித்தியமாய் வேதனை. நரகத்தில் எது ரொம்ப மோசம்னு பார்த்தீங்கன்னா, நித்தியமாய் அங்கே போகிறவர்கள் நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுறாங்க. தேவனுக்கும் அவங்களுக்கும் அந்த பிரிவினை உண்டாயிடுது, நித்தியமாய் தொடருது. இயேசுவே பார்த்தீங்கன்னா அந்த லாசரும் அந்த பணக்காரன் அந்த கதையை சொல்கிறப்போ அந்த பிரிவினை பற்றி பேசுகிறார். எப்படி நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. யார் இதை தாண்டி அங்கே வர முடியும், அங்கேருந்து இங்கே போக முடியாது சொல்கிறார் பாருங்க. லூக் 16:26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இயேசு சொல்கிற கதையில் இது வருது. பெரிய ஒரு பர்மனன்ட் கேப். இங்கேருந்து அங்கே வரவே முடியாதுன்றாரு. அங்கே போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப்பே இல்லைன்றாரு. இயேசு இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க.
நரகத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்? பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஏன் பேசுகிறேன்னா, இந்த பாவம் ஏற்படுத்துகிற மிக மோசமான விளைவு என்னது? நித்திய நரகம். பாவம் போய் முடிகிற மிக மோசமான முடிவு என்னது? நித்திய நரகம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா, பாவத்திலிருந்து அது கொடுக்கிற அதன் விளைவாக வருகிற இந்த மிக மோசமான இந்த நித்திய நரகத்திலிருந்தும் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அதை பேசுறேன். அதை யோசித்து பாருங்கன்றேன். நம்ம யோசித்து பார்க்கறதே இல்லை. நரகத்தை பற்றி யோசித்து பார்க்கறதே, பரலோகத்தை பற்றியே யோசித்து பார்க்கறது இல்லை முக்கால்வாசி நேரம். எங்க நரகத்தை பற்றி? ஆனால் இதெல்லாம் வேதத்தில் இருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் விசுவாசிகள் யோசித்து பார்க்க வேண்டும், பரலோகத்தை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும், நரகத்தை பற்றியும் யோசித்து ஏன் இந்த இடத்திலிருந்து நாம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்ங்க. ஆனா என்னன்னா, சிலருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இழுத்தாலே ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நரகம் பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா கேள்விகள் எழும்புதில்ல. முக்கியமான கேள்வி என்னது? நிறைய பேருக்கு எழும்புகிற கேள்வி, எப்படிங்க ஒரு அன்புள்ள தேவன்றீங்க, அன்பான தேவன்றீங்க, எப்படி அவர் வந்து இந்த மாதிரி ஜனங்களை நரகத்துக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கும் மனசில் அந்த கேள்வி எழும்பலாம் ஒரு வேளை. அதுக்கு பல விதமான பதில் சொல்லலாம் பாருங்க. ஒன்று வந்து சில பதிலில் சொல்கிறேன் இல்லையா சார், இது மெயின் பாயிண்ட் கிடையாது, பட் சொல்கிறேன். நரகம்னு எழுத்துறதுனால வேறு வழி இல்லை, சில நேரம் சொல்லணும். பல விதமான பதில் சொல்லலாம். ஒன்று வந்து, நரகம் வந்து ஜனங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு இடம் கிடையாது. இயேசு அதை திட்டவட்டமாக போதிக்கிறார். நரகம் வந்து பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் உண்டாக்கப்பட்டதுன்றார் இயேசு. அப்போது ஜனங்களுக்காக உண்டாக்கப்பட்டதே கிடையாது. தேவன் வந்து ஜனங்களுக்காக வச்சிருக்கார் அப்படி அப்படி அந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு பாருங்க. பிசாசுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு இடம். ஆனால் பிசாசை பின்பற்றி போகிறவர்கள், அதாவது தேவனுக்கு எதிராக போகிறவர்கள், பிசாசனுடைய பெரிய செயல்னா தேவனுக்கு எதிர்த்து போனான், அவ்வளோதான். அவன் செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்னது? நானே கடவுளாக இருந்துக்கிறேன், கடவுள் வந்து போட்டோம், நான் அவரை எதிர்த்துக்கிறேன் அப்படின்ற அவன் அப்ரோச். அவனுடைய அப்ரோச்சை எடுத்துக்கிறவர்களுக்கு அங்கே போகிறாங்க. அப்போ ஒரு பதில் என்னன்னா, இது வந்து ஜனங்களுக்காக உண்டாக்கப்பட்டதே கிடையாது. இன்னொரு பதில் சொல்கிறேன். அதை எப்படி சொல்கிறாங்க ஜனங்க? அன்பான தேவன் எப்படிங்க ஜனங்களை அங்கே அனுப்ப முடியும் நரகத்துக்கு, நித்திய நரகத்துக்கு? இப்போ இதில் என்னன்னா, அவங்க வந்து பாருங்க, தேவனை வந்து வெறும் ஒரு அன்பானவராக யோசிக்கிறாங்க. அதாவது கடவுள்னா அன்பு இருக்கணும், அவர்கிட்ட வேற எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேற யாரை பற்றியாவது நம்ம யோசிக்கிறோமா? தகப்பன்னா அன்பு இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது, கோபமே வரக்கூடாது, நீதி நியாயம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பாஸ்னா வெறும் அன்பு தான் இருக்கணும். டைமுக்கு வந்தாங்களான்னு பார்க்கக்கூடாது, கரெக்டாக நடந்துக்கிட்டாங்களா, வேலை நடந்ததா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லா அன்பு காட்டணும், நல்லா இருக்கணும், வேண்டியது செய்யணும், என்ன வேணால் செஞ்சுக்கலாம், கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி நம்ம யாரையாவது எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் ஜனங்களுக்கு வந்து கடவுளை பற்றி அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. அதாவது நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், ஆனால் அவர் கேட்கக்கூடாது கேள்வி, அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் வந்து அன்பானவர் தான், வேதம் போதிக்குது, அன்பு நிறைந்தவர். ஆனால் வெறும் அன்பு மட்டும் இல்லை, அவர்கிட்ட நீதியும் இருக்குது, நியாயமும் இருக்குது, பரிசுத்தமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, அன்பும் இருக்குது. அப்போ அவர் பாருங்க, எல்லாம் இப்போ எப்படி வேணா இருந்துக்கலாம், எப்படி வேணா பரவாயில்ல அப்படின்னு கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அவர் நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். ஆகவே பொல்லாதவர்களை தண்டிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட நீதியே இல்லை, நியாயமே இல்லை. இவ்வளோ பொல்லாதது நடக்குது பாருங்க உலகத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உங்களாலே சும்மா இருக்க முடியுதா? உங்களுக்கு ஏதாவது பவர் இருந்தால் ஏதாவது செய்வீங்களா அதை பற்றி? இப்போ எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் எதுவும் செய்யக்கூடாது, யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரையும் நியாயத்திருக்கக்கூடாதுன்னு? கிடையாதுங்க. அவர் அன்பானவர், ஆனால் அதே நேரத்தில் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். ஆகவே யாரை கேள்வி கேட்கணுமோ கேட்பார், எல்லாரையுமே கேள்வி கேட்பார். அவர் தான் எல்லாரையும் உண்டாக்கினவர். கடைசியில் எல்லாருக்கும் கேள்வி வரும், எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். நியாயம் தீர்ப்பு நாள் இருக்கு பாருங்க. பல பதில் சொல்லலாம். எப்படிங்க அன்பானவர் நரகத்துக்கு ஜனங்களை அனுப்ப முடியும்? இன்னொரு பதில் சொல்றேன். சிலுவை. சிலுவை சிலுவையில் தேவன் என்ன பண்றாரு? வெறும் பாருங்க, தேவன் வெறும் ஜனங்களை ஏதோ நரகத்துக்கு அனுப்புறாரு அப்படி கிடையாது. உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா, யார் நரகத்துக்கு போகிறாங்கன்னா, யார் அங்கே போகணுன்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் போகிறாங்க.
கடவுளை வேண்டான்னு தள்ளுகிறவர்கள் தான் அங்கே போகிறார்கள். நரகம், நான் சொன்னது போல நரகத்தில் இருக்கிற மோசமான காரியம் என்னன்னா, நித்தியமாய் கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கப்படுகிறார்கள். ஏன் பிரிக்கப்படுறாங்க? கடவுளை வேண்டான்றாங்க. நீர் எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் வாழ்த்துக்கிறேன், உம்முடைய உதவி எனக்கு வேண்டாம், உம்முடைய ஒத்தாசை வேண்டாம், நீர் எனக்கு வேண்டாம், நானே எனக்கு கடவுளாக இருந்துக்கிறேன், நான் விரும்புகிறபடி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? நித்தியமா அப்படியே இருந்துக்கோங்கன்றாரு. அதான் நரகம். ரொம்ப டிராஜிக் தான். ஆனா அவங்க விரும்புகிறத தேவன் கொடுக்கிறார். மெயினா எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? நரகம் கிடையாது, மெயினா பாவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பாவத்தை பற்றி பேசுகிற பேச்சில் தான் நரகமே வந்தது, மறந்துட வேண்டாம். பாவத்தை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பாவம் தான் மிகப்பெரிய ஆபத்து. எல்லாத்த காட்டிலும் மிகப்பெரிய ஆபத்து எது? பாவம். பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இதுதான் மிகப்பெரிய ஆபத்துன்றத எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்? என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ்? ஒன்று என்ன சொன்னேன், பாவத்திலிருந்து தான் மற்ற ஆபத்தெல்லாம் வந்தது. ரெண்டாவது வந்து பாவம் வந்து நரகத்தில் போய் முடியுது. இவ்வளோ மோசமான ஒரு இதில் போய் முடியறதுனால இதுதான் பெரிய ஆபத்து. பாருங்க, பாவம் இல்லைன்னா நரகம் இல்லை, பாவிகளுக்கு தான் நரகம் பிரச்சனை. பாவம் செய்யலைன்னா நரகம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ பாவம் இருக்கிறதுனால தான் நரகம் பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன், நரகத்தை விட நான் சொல்லுவேன் பாவம் தான் பெரிய பிரச்சனைன்னு. பெரிய ஆபத்து எது? நரகம் மட்டும் கிடையாது, பாவம். பாவம் தான் அங்கே போய் விடும் ஆளை. இப்போ பாவம் ஏன் இவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குது? எல்லா மற்ற ஆபத்துகளை கொண்டு வருது, நரகத்துக்கே கொண்டு போகுது.